morning, students. Development of industries in India. We are talking about this lesson, 6th unit, 8th standard குள்ளது. Learning objectives அப்படின்னு சொல்லும்போது acquaint with the traditional craft of India, analyze the causes of decline of Indian industries, understand the beginning of modern industries, and then know the aim of 5 years plan, understands the base of industrial development in India. Introduction. The history of Indian industry perhaps dates back to history of humankind. India traditional economic was characterized by the blend and agriculture and handcrafts. According to Edward Baines, handicrafts, the birthplace of cotton manufacture is India, where it's probably flourished long before town and authentic history அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்திய தொழிலாளர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லும்போது மனித குல வரலாற்றிலிருந்து தொடங்குது. அப்போ இந்த கைவினை பொருட்கள், விவசாயம் ரெண்டுமே சேர்ந்த கலவையாக தான் இந்திய பாரம்பரிய பொருளாதாரம் அப்படின்றது இருக்குன்னு சொல்கிறார். எட்வர்ட் பெயின்ஸ் அப்படின்றவர் பருத்தி உற்பத்தியினுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த மாதிரி முகலாய பேரரசர் ஷாஜஹான், India during the region of Mughal Emperor Shah Jahan mauled the incredible quantity of manufactured goods அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஷாஜஹான் ஆட்சியின் போது இந்தியாவில் இந்தியாவிற்கு வருகை தந்த பெர்னியர் அப்படின்றவர் இந்தியாவில் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்டதை பார்த்து நம்ப முடியாமல் அதை வியப்படைந்தாராம். அப்போ பிரான்ஸ் நாட்டு பயன்னு சொல்லும்போது த ஃப்ரெஞ்ச் ட்ராவலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவர்னியர். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியாவில் உள்ள த பீகாக் த்ரோன், அதாவது மயிலாசனம், பட்டு, கோல்டு, அப்புறம் சில்க் அண்ட் கோல்டு, ஆஸ் வெல் அஸ் த மினி கார்விங்ஸ், அதாவது தரை விரிப்புகள், இதனுடைய வேலைப்பாடுகளெல்லாம் பார்த்து வியர்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய பாரம்பரிய கைவினை பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த கிராஃப்ட் இன் இந்தியா as a rich history, craft were integral part of life in the people. Before arrival of mechanized industry, இந்தியாவுடைய கைவினை பொருட்கள் சொல்லும்போது சிறந்த வரலாற்றை கொண்டுள்ளது. கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா மக்களுடைய வாழ்க்கை தரத்தை ஒருங்கிணைப்பதாகவும் இயந்திரமயமாக்குதல், தொழிற்சாலைகள் அப்படின்றத அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த வுட், மெட்டல் ஒர்க்ஸ் அண்ட் ஜுவல்லரி. அப்போ இந்த கைவினை பொருள்னு சொல்லும்போது மரவேலை, தச்சு வேலை, தோல், வாசனை திரவியங்கள், அப்புறம் பொன் பொருள், நகைகள் செய்தல், பாரம்பரிய தொழில்கள் இந்தியாவில் மிகவும் புகழ்பெற்று விளங்கியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா வாஸ் ஃபேமஸ் ஃபார் த ஃபைன் குவாலிட்டி ஆஃப் காட்டன் அண்ட் சில்க் கிளாத். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இந்த பட்டு நெசவு செய்கிறது, உலோகப் பொருட்கள் செய்கிறது, கம்பளி ஆடைகள் செய்கிறது, இதெல்லாம் சிறந்த தரத்திற்கு இந்தியா ரொம்பவும் பிரபலமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சர்டின் சென்டர் ஆஃப் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ் வேர் குவைட் வெல் நோன். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது சில உலோகங்களான தொழிற்சாலைகளுக்கான மையங்கள் அப்படின்றது இங்கே இந்தியா பிரபலமானதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த உலோகம் சொல்லும்போது வெண்கலத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சௌராஷ்டிரா. எக்ஸாம்பிள், சௌராஷ்டிரா வாஸ் நோன் ஃபார் பெல் மெட்டல். பெங்கால். அப்போ அப்படின்னு சொல்லும்போது வங்காளம். அப்போ அதை எதுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெங்கால் ஃபார் த இண்டஸ்ட்ரி, அண்ட் டாக்கா வாஸ் ஐடென்டிஃபை வித் முஸ்லிம் கிளாத், மஸ்லின் கிளாத். அப்போ இந்தியாவுடைய இதுக்கு டாக்கா அப்படின்றது மஸ்லின் ஆடைகளுக்கு மிகவும் புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த லாஸ் ஆஃப் ராயல், அதாவது இந்திய தொழிற்சாலைகளுடைய வீழ்ச்சி. த லாஸ் ஆஃப் ராயல் பேட்டர்னேஜ், அதாவது ஆட்சியாளர்களுடைய ஆதரவின்மை. டிக்ளைன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது
The British conquest transformed Indian economy self-reliant into a colonial economy. இந்தியாவினுடைய பிரிட்டிஷாருடைய வெற்றியானது அந்த சுயசார்புடன் இருந்ததுனால இந்திய பொருளாதாரத்தை காலனித்துவமாக மாற்றியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், உயர்குடியினர், நிலக்கிழார்கள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா தங்களுடைய ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வந்து செல்வ வளத்தையும் இழக்க ஆரம்பித்தாங்க. The demand for the fine article to be displayed in darbars and other ceremonial occasions disappeared. As a result, the craftsmen who were patronized by these rules lost their importance and became poor. For generations, these craftsmen had been practicing their craft and they did not possess any other skills. This splendid period of indigenous handicrafts industries came to an end as the political influence of the East India Company spread over various parts of the company. அப்போ இந்திய தொழில் கைவினைஞர்கள் தொழிலாளர்களுக்கான திறமைகளை வந்து நல்லா தங்கள் கைவினை தொழில் மட்டுமே வந்து மேற்கொண்ட இந்தியா வந்து அந்த தங்களுடைய முக்கியத்துவத்தை இழந்து ஏழைகளாக மாறினாங்க. என்ன அப்படின்னா வயல்வெளிகளில் வந்து தொழிலாளர்களாக வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தியது மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மை. அப்புறம் இந்தியாவில் வந்து பல்வேறு பகுதிகளில் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது அரசியல் செல்வாக்கு பரவியதுனால என்ன செஞ்சிருச்சு, டொமஸ்டிக் உள்நாட்டு அரசியல் செல்வாக்கு அப்படின்றது வந்து அதிகமாக பரவிய ஆங்கிலேய ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. அதனால் கைத்தொழில்களினுடைய சிறப்பான காலம் அப்படின்றது வந்து முடிவுக்கு வந்தது. டிரான்சிஷன் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு எக்ஸ்போர்ட் ஆர் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது உற்பத்தியாளர்கள் மூலப்பொருட்களின் ஏற்றுமதியாளர்களாக மாறினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா Indian handicrafts that had made the country famous collapsed under the colonial rules. This was mainly due to the competition posed by the machine-made goods that were imported from Britain by British rules. அதாவது நாட்டை இந்திய கைவினைப் பொருட்கள் வந்து காலனித்துவ ஆட்சியின் கீழ் வந்து மிகப்பெரிய சரிவை வந்து சந்தித்தது. பிரிட்டன்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடைய போட்டி தான் வந்து இதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உற்பத்தியாளர்கள் வந்து மூலப்பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து தங்கள் தொழில்களுக்கான மூலப்பொருட்களின் உற்பத்தியாளர்களாகவும் தங்கள் தயாரித்து முடிக்கப்பட்ட பொருட்களுக்கான சந்தைகளாகவும் என்ன செய்ய மாற ஆரம்பித்தது. ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் ஃபுல்லாக வந்து நாட்டை அவங்க கைப்பற்றி இருந்ததுனால அதனால் வந்து பிரிட்டிஷார் வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மோரோவர் த ரயில்வே ரோட்வேஸ் introduced by British facilitated a movement of finished product to reach the remote parts of India and the procurement of raw material from these parts அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில்வே மற்றும் சாலை போக்குவரத்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தொலைதூர பொருட்களை வந்து கொண்டு செல்லக்கூடியதாகவும் அமைந்தது. பல்வேறு பகுதிகளில் மூலப்பொருட்களை கொள்முதல் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்து இருந்தது. இது யாரால் போடப்பட்டது அப்படின்னா ஆங்கிலேயர்களால் வந்து என்ன செய்யப்பட்டது. இப்போ இதன் விளைவாக வந்து இந்திய கைவினை தொழிலாளர்களாக இருக்கட்டும் கைவினை பொருட்களாக இருக்கட்டும் நலிவடைய ஆரம்பித்தது. அப்போ இயந்திரத்தால் த காம்படிஷன் ஆஃப் மிஷின்ஸ் மேட் குட்ஸ் இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களுடைய போட்டி அப்படின்னு சொல்லும்போது டெக்ஸ்டைல் வாஸ் ஓல்டஸ்ட் இண்டஸ்ட்ரி இன் இந்தியாவில் வந்து அந்த ஜவுளி தொழில் நெசவு அப்படின்றது வந்து பழமையான முறையவே ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இவங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து இந்த ஸ்பின்னிங் மில் அப்படின்றத வந்து கொண்டு வந்தாங்க. நிறைய வந்து என்ஜின்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நியூவாக வந்து கண்டுபிடிச்சாங்க. இட் லெட் டு த இன்வென்ஷன் ஆஃப் காட்டன் கெயின், ஃப்ளையிங் ஷட்டில், ஸ்பின்னிங் ஜென்னி அண்ட் ஸ்டீம் என்ஜின் இன் இங்கிலாந்து which made the production of textile on large scale
India became the market for finished product of Britain. As a result, peasants who had supplemented their income by part-time spinning and weaving mill, they had to now rely only on cultivation, so they lost their livelihood. Moreover, the Indian goods made with primitive techniques could not compete with industrial goods made in England. அப்போ இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரிட்டனில் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் பூராமே வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட்டாக மாறியது. இதன் விளைவாக என்னது இந்த நெசவு தொழில், நூற்பு தொழில், இதிலெல்லாம் வந்து விவசாயிகள் வந்து தற்போது வந்து யாரை வந்து நெசவு செய்யக்கூடிய அந்த வருமானத்தின் மூலமாக தான் வந்து விவசாயிகள் வந்து சார்ந்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்திய மக்கள் வந்து இழக்க ஆரம்பித்தார்கள். தொழில்நுட்பங்களால் வந்து தயாரிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்றது வந்து இங்கிலாந்து இயந்திரங்களால் முடிக்கப்பட்ட பொருட்களுடன் வந்து போட்டி போட முடியலை. அப்போ அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த எரிநாடா, நூற்கும் ஜென்னி மற்றும் நீராவி இயந்திரம் ஆகியவை கண்டுபிடிப்பதற்கு நெசவு உற்பத்தியை வந்து பெரிய அளவில் உருவாக்குவதற்கும் உதவிகரமாக இருந்தது. யார் அப்படின்னா இந்த இங்கிலாந்து கண்டுபிடித்த அந்த தொழிற்சாலைகள், இந்த நெசவு தொழிற்சாலைகள்லாம் வந்து அதுக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அதில் வந்து இந்திய தொழில் அப்படின்னு சொல்லும்போது நலிவடைய ஆரம்பித்தது. அப்போ இதில் என்ன சொல்கிறார், தாதாபாய் தியரி ஆஃப் தாதாபாய் நவ்ரோஜி த ட்ரெயின் தியரி. இப்போ தாதாபாய் நவ்ரோஜி என்ன சொல்கிறாருன்னா செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்றத வந்து சொல்கிறார். அதாவது தாதாபாய் நவ்ரோஜி the first to acknowledgement the poverty of Indian people was due to the British exploitation and India's resources and the train of Indian wealth to Britain சொன்னார். அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவினுடைய வளங்களை சுரண்டி இந்தியாவின் செல்வங்களை வந்து பிரிட்டனுக்கு கொண்டு செல்வது இந்திய மக்களினுடைய வறுமைக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை வந்து ஏற்றுக்கொண்டவராக தாதாபாய் நவ்ரோஜி வந்து சொல்கிறார். இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் மீதம் உள்ளது.